தொடர்ந்து பாருங்க, ஆதரவை கொடுங்க. துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சரவையில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிய முகங்கள் 2 பேர் உள்பட 4 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகின்றனர். அமைச்சரவையில் சில இலாகாக்கள் மாற்றப்படுகிறது. அமைச்சரவையிலிருந்து செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன், மனோ தங்கராஜ் மூவர் நீக்கப்படுகின்றனர். புதியதாக சேலம் ராஜேந்திரன், கோவி செழியன் உள்பட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். அவர் செஞ்சி மஸ்தான் வகித்த சிறுபான்மை நலத்துறையை நாசருக்கு வழங்கப்படுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் இலாகா மாற்றப்பட்டு அவருக்கு வனத்துறை வழங்கப்படுகிறது. திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்வழி மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அமைச்சரவையில் புதியதாக இடம்பெற உள்ள கோவி செழியனுக்கு பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை வழங்கப்படுகிறது. துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இப்பொழுது பதவி வகித்து வருகிறார். அத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தில் சில விளையாட்டுப் போட்டிகளையும் சிறப்பாக நடத்தி காட்டினார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படும். திட்டமிடுதல் வளர்ச்சித்துறை கூடுதல் பொறுப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுகிறது. அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ராமச்சந்திரன் தலைமை அரசு கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற உள்ள சேலம் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை வழங்கப்பட்டுள்ளது. வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வகித்து வருகின்ற பிற்பட்டோர் நலத்துறை மாற்றப்பட்டு அவருக்கு பால்வள